அடல் சுரங்கப்பாதை திட்டம். இமாச்சல பிரதேசம் ரோதங் கணவாய்க்கு கீழே 10,000 அடி உயரத்தில் 9.02 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் 3,300 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள உலகின் மிக நீளமான அடல் சுரங்கப்பாதையாகும். இமாச்சல பிரதேசம் ரோதங் கணவாய்க்கு கீழே மணாலி லாகர் ஸ்பிதி பள்ளத்தாக்கு பகுதியை இணைக்கும் வகையில் அடல் சுரங்கப்பாதை கட்டப்பட்டுள்ளது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 10,000 அடி உயரத்தில் இமயமலையின் பிர்பஞ்சால் மலைத்தொடரை குடைந்து கட்டப்பட்டுள்ள இந்த சுரங்கப்பாதை 9.02 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. இதன் மூலம் உலகிலேயே மிகவும் உயரமான இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள மிகவும் நீளமான சுரங்கப்பாதை என்ற பெருமையை இது பெறுகின்றது. இதற்கு முன் ஆண்டிற்கு 6 மாதம் கடும் பனிப்பொழிவால் லாகர் ஸ்பிதி பள்ளத்தாக்கு பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்படுவது வழக்கமாக இருந்தது. ஆனால் இந்த சுரங்கப்பாதை மூலம் மணாலிலே இடையேயான தூரம் 46 கிலோமீட்டர் குறைவதுடன் பயண நேரம் 4 முதல் 5 மணி நேரம் குறையும். எனவே ராணுவ தளவாடங்களை விரைவில் லே பகுதிக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதால் இந்த சுரங்கப்பாதை ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது. ரூபாய் 3,300 கோடியில் பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் கட்டமைக்கப்பட்டுள்ளது இந்த அடல் சுரங்கப்பாதை திட்டம். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு விரைந்து செல்ல இந்த பாதை மிகவும் உதவும். இந்த சுரங்கப்பாதையில் ஒவ்வொரு 60 மீட்டர் இடைவெளியில் தீயணைப்பு கருவிகள் வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு 250 மீட்டர் இடைவெளியில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு உள்ளன. ஒவ்வொரு 500 மீட்டர் தூரத்திலும் அவசர காலமாக வெளியேறுவதற்கு வழியும் அமைக்கப்பட்டுள்ளது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு பயன்பாட்டுக்கு வருகிறது. முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயி கடந்த 2000ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி ரோதங் சுரங்கப்பாதையை அமைப்பதற்கு முடிவு செய்தார். 2002ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. தற்போது 20 ஆண்டுகளுக்கு பிறகு இது பயன்பாட்டிற்கு வருகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு ரோதங் சுரங்கப்பாதைக்கு அடல் சுரங்கப்பாதை என்று பெயர் மாற்றம் செய்துள்ளது.